ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணம் 21ஆம் அத்தியாயம். வாலியும் ராவணனும். நிரஜன் என்ற வானரனுக்கு விரஜா என்ற மகள் இருந்தாள். நிரஞ்சன் தனது மகளான விரஜாவை ருடிடன் என்ற வானரத்திற்கு திருமணம் செய்து வைத்தான். அந்த விரஜாவை ஒரு சமயம் தேவேந்திரன் கண்டு அவள் மீது மையல் கொண்டு அவளின் பூரணமான சம்மதத்துடன் கூடி இன்பம் அனுபவித்தான். அதன் காரணமாக வாலி என்ற மிக பலசாலியான வானரம் ஒன்று பிறந்தது. அதன் பின் விரஜா சூரியனை கண்டு அவன் மீது மையல் கொண்டு அவனுடன் கூடியிருந்தாள். அதன் பயனாக அவள் சுக்ரீவனை பெற்றாள். வாலி பெரும் பலசாலி. அத்துடன் அவனுடன் யாராவது நேருக்கு நேர் நின்று போர் செய்தால் போர் செய்பவரின் பாதி பலம் வாலியுடன் சேர்ந்துவிடும். அதனால் வாலியுடன் போர் செய்ய எந்த அரசரும் முன்வரமாட்டார். வாலி தனது பலத்தால் நாடொன்றை கைப்பற்றி அதை ஆண்டு வந்தான். பெரும் மன்னனான வாலி கணேனனின் மகளான தானியை திருமணம் செய்தான். சுக்ரீவன் பனசனின் மகளான ருமையை திருமணம் செய்தான். அஞ்சனாதேவி கேசரி என்ற வானரத்தின் மனைவி ஆவாள். அவள் வாயுதேவனுடன் கூடி அனுமனை பெற்றெடுத்தாள். ஒரு நாள் வாலி சூரியனை வணங்குவதற்காக தெற்கு பகுதியில் உள்ள கடற்கரைக்கு சென்றான். வாலி தெற்கு கடற்கரைக்கு செல்வதை அறிந்த இலங்கை வேந்தனான ராவணனும் அங்கு சென்றான். ஏற்கனவே வாலிக்கும் ராவணனுக்கும் இடையே பெரும் பகை இருந்தது. வாலி சூரியனை வணங்கி கொண்டிருந்த போது வாலியின் பின்புறமாக வந்த ராவணன் வாலியை தனது கதாயுதத்தால் தாக்கினான். பல முறை ராவணன் தனது கதாயுதத்தால் வாலியை தாக்கிய போதிலும் வாலி அதனை கவனிக்காது சூரியனை வணங்குவதையே கருத்தில் கொண்டிருந்தான். பின் ராவணனை பிடித்து தனது அக்குளில் வைத்து பிடித்த வாலி எல்லா சமுத்திரங்களுக்கும் சென்று நீராடினான். பின் தனது நாடான கிஷ்கிந்தைக்கு வந்து கையை தூக்க ராவணன் தலைகீழாக தரையில் விழுந்தான். விழுந்த வேகத்தில் ராவணன் மூர்ச்சித்து விட்டான். மூர்ச்சை தெளிந்து எழுந்த ராவணனுக்கு வாலி கூறினான், நீ அட்டதிக்கு பாலகர்களையும் 3 லோகங்களையும் வெற்றி கொண்ட பெரும் வீரனான நீ பின்னால் வந்து என்னை தாக்கியும் எனக்கு காயமோ அல்லது வலியோ ஏற்படவில்லை என்று சிரித்தான். தனது பலவீனமான செயலை எண்ணி வெட்கம் கொண்டான் ராவணன். வாலியிடம் தான் நடந்து கொண்டமைக்காக மன்னிப்பு கோரினான். அதன் பின் இருவரும் பெரும் நண்பர்களாயினர். அதனால் உலகிற்கு தீமை உண்டாகும் என்பதற்காகவே வாலியை மறைந்திருந்து கொன்றார் பகவான் ஸ்ரீராமர். 21ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.